ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு VR OTTல தமிழ் டப்பிங்ல வெளியான The Wild Blade of Strangers படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். டேங்க் டைனாஸ்டியோடைய இறுதி காலகட்டத்தை இந்த படத்துடைய கதைக்களமா எடுத்திருக்காங்க. இந்த பீரியட்ல பிரின்ஸ் ஆஃப் சி பாத்தீங்கன்னா பவருக்கு வர்றதுக்காக அந்த பவருக்கு வர்றதுக்கு தகுதியான ஒரு வாரிசை கொன்னுட்டு அந்த இடத்துக்கு வர்றாரு. பட் அவருடைய பையன் பாத்தீங்கன்னா உயிரோட இருக்காரு. ஃபியூச்சர்ல பிரின்ஸ் ஆஃப் சியை ராஜா பதவியில இருந்து எடுக்கிறதுக்காக சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு தகுதி அந்த வாரிசுக்கு இருக்கு. பிரின்ஸ் ஆஃப் சி பாத்தீங்கன்னா அந்த குழந்தையை கொல்றதுக்காக தன்னுடைய ஆட்களை அனுப்புறான். நிலக்கரி விக்கிற டியன் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா அந்த குழந்தையை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் நடந்த ஆக்ஷன் அதுகளும் தான் இந்த படத்துடைய கதையே. இந்த படத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங் பார்ட் ஆஃப் தி மூவி அப்படினே சொல்லலாம். ஷார்ட் ஃபைட் வர சீக்வன்ஸ் எல்லாமே விஷுவலா நல்லா இருந்தது. சில ஆக்ஷன் சீக்வன்சஸ் பாத்தீங்கன்னா ஒரு சாப்பியான ஒரு எடிட்டிங் பண்ணிருக்காங்க அப்படின்றதும் தெரியதான் செய்யுது. ஹீரோ இந்த ரோலுக்கு ரொம்ப ஆப்டா சூட் ஆகுறாரு. பிசிக்கலா இந்த ரோல் என்ன டிமாண்ட் பண்ணுதோ அது நல்லாவே கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவேன். சப்போர்ட்டிங் ரோல்ல நடிச்சவங்க எல்லாருமே ஒரு ஆவரேஜான ஒரு ஆக்டிங் தான் கொடுத்திருக்காங்க. டிராமாட்டிக் போர்ஷன் எல்லாமே இன்னும் கொஞ்சம் டெப்தா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸ்டோரி பிளாட் டீசென்ட்டா இருக்கும். ஸ்கிரீன் பிளேல ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரேசியா இருந்தாலுமே டிராமா சீக்வன்ஸ்ல ஒரு ஃபிளாட் நரேஷன் தான் கொடுத்திருக்காங்க. எமோஷனல் சீக்வன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. டெக்னிக்கலி இந்த படம் ஒரு சவுண்டான ஒரு படம் தான். சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ஆக்ஷன் சீக்வன்ஸை எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்தில் இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்துல அதர் கண்டென்ட் இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். The Wild Blade of Strangers படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5.5 out of 10.